27 கோடி நக்கிட்டு போன மாதிரி டக் அவுட் ஆன ரிஷப் பண்ட். கெவின் பீட்டர்சன் பிரேக்ல சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சு காட்டிய விப்ராஜ் அசுடோஷ் சர்மா. பழிவாங்க நினைத்த ரிஷப் பண்ட் வெற்றியில் தொடங்கி இருக்கிறார் அக்சார் பட்டேல். என்னையாடா ஏலத்துல எடுக்காம விட்டீங்க, நான் தான் எங்க ஃபாஸ்ட் பவுலர், என் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு டாப்ல இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு, நிரூபிச்சிருக்கிறாரு ஷர்துல் தாக்கூர். பூரானுடைய கேட்ச விப்ராஜ் விட்டதால மாறி போன எல்எஸ்ஜியினுடைய ஸ்கோர் லெவல். எல்லாரும் ஓவரையும் மதிக்காம அடிச்சிங்க, பட் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதை நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு குல்தீப் யாதவ். என் கேப்டன்சில இனிமே இப்படிதான்ப்பா இருக்கும், போட்டி முடிந்தவுடன் பேட்டியில் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு அக்சார் பட்டேல். அதிர்ஷ்டத்தால தான்ப்பா டெல்லி அணி ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போட்டி முடிந்த உடனே பேட்டியில சமாளிச்சிருக்கிறாரு ரிஷப் பண்ட். நேற்றைய மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த தொகுப்புல முழுமையா பார்ப்போம். 2025 ஐபிஎல் போட்டிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகளும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளும் பல பரீட்சை நடத்தியது. இந்த போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டவர்கள் ரிஷப் பண்ட் அவர்களும் அக்சார் பட்டேல் அவர்களும். இவங்க ரெண்டு பேருமே டாஸ் போட வந்தாங்க. அப்படி டாஸ் போட வந்ததுல இருந்து என்ன ஆச்சுன்னா, அந்த டாஸ்ல ஜெயிச்சது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. டாஸ் ஜெயிச்சு முதல்ல ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ். இருந்தாலும் இந்த இடத்துல ரிஷப் பண்ட் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீங்க டாஸ் ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. நானும் ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணிருப்பேன், ஆனா இந்த இடத்துல அக்சார் பட்டேல் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் ரீசன் என்ன சொன்னார்னா, பனிப்பொழிவு காரணமாக செகண்ட் ஹாஃப்ல எங்களால போலிங் பண்ண முடியாது, நாங்க முதல் ஹாஃப்லயே இறங்கி அதை போட்டுட்டு செகண்ட் ஹாஃப்ல நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதே மாதிரி இவர் என்ன சொன்னார்னா, நாங்க அதை தான் சூஸ் பண்ணலாம்னு இருந்தோம், இருந்தாலும் எங்களுக்கு பேட்டிங் கிடைச்சது நல்லதான், நாங்க அதிகமான ஸ்கோர் அவங்களுக்கு இலக்கா கொடுத்து நாங்க நல்லபடியா போலிங் செய்ய போறோம் இரண்டாவது ஹாஃப்லன்னு சொல்லி இருந்தாரு. 4 பிளேயர் ஃபாரின் பிளேயரை உள்ள இறக்கி இருக்கிறாங்க ரெண்டு அணியிலுமே. தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணியில மார்க்ரமும் மார்ஷும் வந்திருப்பாங்க. இதுல மார்க்ரம் 15 ரன்கள்ல அவுட் ஆகி இருப்பாரு, கிட்டத்தட்ட 13 பால்ல அடிச்சிருப்பாரு. இவர் ஏன் ஓப்பனிங் இறக்குறாங்கன்ற கேள்விதான் எல்லாருக்குமே எழுந்திருக்கிறது. ஏன் சவுத் ஆப்பிரிக்கா அணியிலேயே இவரை 4th பிளேஸ்ல தான் இறக்குவாங்க. அதே மாதிரி இவர் கேப்டனா இருந்தப்ப கூட அந்த ஒரு பொசிஷனை தான் சூஸ் பண்ணிருக்காரு. ஆனா இந்த இடத்துல எல்எஸ்ஜி அணியில ஓப்பனிங் பேரே இல்லாத மாதிரி மார்க்ரம் ஓப்பனிங் அனுப்பி இருக்காங்க. அவர் பவர் பிளேல அந்த அளவுக்கு ஸ்கோரை குவிக்க முடியுமான்றது இங்க கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆகையினால அவர் அவுட் ஆகிட்டு போன உடனே தான் ரன்னே அந்த எல்எஸ்ஜி அணிக்கு வந்திருக்கிறது. அதுக்கப்புறமா மார்ஷ் கிட்டத்தட்ட 36 பாலுக்கு 72 ரன்கள், 6 4 6 6 மனுஷ காட்டுத்தனமா அடிச்சிருப்பான். ஃபிட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோ குறைச்சிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால ஒரு பன்னி மாதிரி சைஸ்ல இருப்பாரு, ஆனா இப்பொழுது 10 கிலோ குறைச்சு ஒரு பக்கம் நானும் ஃபிட்ரா, ஆஸ்திரேலியால ஜாம்பவான் தான் சொல்லிட்டு நிரூபிக்கிற மாதிரி 72 ரன்களை அடிச்சிருப்பாரு. அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டவர் தான் பூரான். இந்த பூரான் வந்து கிட்டத்தட்ட 35 பால்கள்ல 75 ரன் அடிச்சிருப்பாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா 6 4 7 6 அடிச்சிருப்பாரு. அவர் சைஸுக்கும் அவர் பண்றதுக்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லை. வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லாருமே நீக்ரோஸ் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த சைஸ்ல இருப்பாங்க. இவர் வந்து பார்ப்பதற்கே அந்த அணியில கொள்ளமா கொஞ்சம் ஒல்லியா அழகா தான் இருக்கிறாரு. இப்படி இருந்தும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா இருக்கு. ஏன் இப்ப இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி கூட இவர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய கேட்சை இடையில மிஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா விப்ராஜ், அதாவது புதுமுகம் தான் நல்லா போலிங் போட்டாரு. இந்த புதுமுகத்தினால் இதுல சமாளிக்க முடியுமான்னு என்று பார்த்தா இந்த புதுமுக வீரர் தான் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல மிகப்பெரிய ஒரு லெவல்ல ஜொலிச்சிருக்கிறாரு. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இவர் விட்ட கேட்ச்ல இருந்து அவர் அடிச்ச ரன் வரைக்கும் நீங்க மொத்தத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ஒரு பயத்தினால விட்டுருப்பாரு, ஆனா முடிவு அப்படி கிடையாது, வேற மாதிரி இருந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவதற்கு இவரும் ஒரு முக்கிய புள்ளியாக எக்ஸ்பெக்டராக செயல்பட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் அவர் விட்ட கேட்ச்னால தான் பூரான் அவர்களும் மார்ஷ் அவர்களும் ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 147 ரன்களை அவங்க ரெண்டே பேர் அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனா அவ்வளவு ரன் அடிச்சோம், வேஸ்டா தானே போச்சு. அதற்கு அடுத்து வந்த நபர்கள் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்ல பெருசா ஆடாம ஜொலிக்காம ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆயிட்டு போனாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய நபர் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸினுடைய கேப்டன், 27 கோடி கொடுத்த எடுத்த ஒரு நபர் ரிஷப் பண்ட். 6 பாலுக்கு 0, கிட்டத்தட்ட ஒரு மேட்சுக்கு 1.8 கோடி என்ற ஒரு சதவீதத்துல தான் அவர் 27 கோடி சம்பளமா வாங்கி இருக்கிறாரு. அந்த கணக்குல பார்த்தா இந்த மேட்ச்ல 6 பால் ஆடிக்கிறாரு. ஒரு பாலுக்கு 30 லட்சம் கணக்கு போட்டா கூட அவருக்கு 1.08 கரெக்டா வந்துடும். இந்த லெவல்ல தான் அவருடைய கணக்கு புள்ளி விவரத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 27 கோடி ஒருத்த மேலேயே போட்டுட்டு அந்த அணி ஃபுல்லா சிறப்பா செய்யணும்னு எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் எல்லாரும் விமர்சனம் செய்யறாங்க. சரி, இவருக்கு அடுத்து வந்த சவுத் ஆப்பிரிக்கா
ஆப்பிரிக்கா வீரர் மில்லர் அவர்கள் சிறப்பா செயல்படுவாரு, பயங்கரமா ஆடுவாரு, அதிரடியா ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. அந்த இடத்துல 19 பாலுக்கு 27 மோகித் சர்மா ஓவர்ல தாங்க கடைசியா 2 பால்ல 6 அடிச்சு மேட்ச் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலுக்கும் ரன்னுக்கும் கீழே தான் இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ரன்னை எப்படி உயர்த்த முடியும்? கிட்டத்தட்ட அந்த ரன்னுக்கு நிக்கோலஸ் பூரனும் மிச்சல் மார்ஷும் அடிச்ச ரன்னுக்கு இவங்க 250 240 அடிச்சிருக்கணும். இவங்க பண்ண லோ ஆர்டர்ஸ் பண்ண தப்புனால எல்லாமே மாறி போய் கிட்டத்தட்ட 209 ரன்கள் தான் வந்தது. சரி, இந்த ரன்லயே எல்லாரும் ஜெயிக்கலாம்னு பார்த்தா அதுவும் நடக்கல. இந்த இடத்துல போலிங் பர்ஃபார்மன்ஸ் டெல்லி சைடுல இருந்து பார்க்கும் பொழுது குல்தீப் யாதவ் சிறப்பாக வீசியிருப்பார். எல்லாருமே பொளந்து கட்டியிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து 20 ரன்களை கொடுத்து 4 ஓவர் போட்டிருப்பாரு நம்முடைய குல்தீப் யாதவ். மனுஷ செம்மையா வீசியிருக்கிறாரு. எல்லாரும் ஓவரும் நீங்க அடிக்கலாம்டா, ஆனா எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும், அதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் ஓவரை கட்டுப்படுத்தி போட்டு இருக்கிறார் குல்தீப் யாதவ். அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் சொல்லவே வேண்டாம். 42 ரன்னுக்கு 3 விக்கெட் 4 ஓவர் போட்டிருப்பாரு. இது அதிகமான ரன் தான்டான்னு நீங்க சொல்லலாம். ஆனா இப்ப நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள்ல எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரன் அதிகமா தான் கொடுக்குறாங்க. அதை வைத்து பார்க்கும் பொழுது இவர் 43 கொடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் 147 அமைந்தது பாத்தீங்களா? அந்த 147 உடைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவரே இந்த ஸ்டார்க் தான். அப்போ நிக்கோலஸ் பூரான் விக்கெட்டை எடுத்த உடனே சரிவை நோக்கி சென்றது. ஃபர்ஸ்ட் 14 ஓவர்ல டெல்லி டேர்டெவில்ஸ் அணி அதிகமான ரன்களை கொடுத்தார்கள். ஆனா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 7 ஓவர் 6 ஓவர்ல என்ன பண்றாங்க? கட்டுப்படுத்துறாங்க. முழுமையா கட்டுப்படுத்தி ஒரு 20 30 40 ரன்கள் தான் கொடுத்து 209 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறமா அக்சார் பட்டேல் 3 ஓவருக்கு 18 ரன்னை கொடுத்திருப்பாரு. முகேஷ் சர்மாவும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு ரன்னை கொடுத்திருப்பாரு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது வெளிநாட்டு வீரர் ஸ்டெப்ஸா. ஒரு ஓவருக்கு 28 ரன்கள் நிக்கோலஸ் பூரான் அவர்கள் லெப்ட் ரைட் வாங்கி சிக்ஸர் லைனுக்கு குவிச்சிருப்பாரு. 4 6 ஒரு 4 மொத்தம் 28 ரன் ஒரே ஓவர்ல. அதோட நிறுத்தவன அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டாரு. மோகித் சர்மா 42 ரன் கொடுத்திருப்பாரு. 4 ஓவருக்கு 0 விக்கெட். இந்த மனுஷனை கடைசி வரைக்கும் இவங்களால எடுத்துட்டு போக முடியுமானா ரொம்ப ரொம்ப கேள்விக்குறிதாங்க. அவரை எடுத்துட்டு போக முடியாது. ஆனா இந்த இடத்துல காயம் காரணமாக உட்கார வைக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா நம்முடைய நடராஜன் தான். இவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா மோகித் சர்மாவுக்கு வாய்ப்பு இருந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருடம் ஃபுல்லா மோசமான ஃபார்ம்ல இருந்திருக்கிறாரு மோகித் சர்மா. ஏன் இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை புரட்டி போட்டவரே ஜடேஜா தான். கடைசி 2 பால்ல மாற்றத்தை ஏற்படுத்தி சிஎஸ்கே வின் ஆவதற்கு காரணமா இருந்தாரு 2023 ஜிடில இவர் இருக்கும் பொழுது. ஆகையினால என்னுடைய மனம் உடைந்து போகி அந்த சாயம் என் மேல பூசப்பட்டு கடைசி வரைக்கும் இவரால தான் கப்பு போச்சுன்ற ஒரு எண்ணம் என் மனசுல இருந்து போன வருஷம் நான் சரியாவே செயல்படல. இந்த வருஷம் நான் கண்டிப்பா சூப்பரா செயல்படுவேன் இந்த டெல்லி அணிக்காகன்னு சொல்லிட்டு ஓவர் இந்த மாதிரி 42 ரன் கொடுத்து 0 விக்கெட். ஆனா இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இவரை வச்சுட்டு கடைசி வரைக்கும் லீட் பண்ண முடியுமானா கண்டிப்பா லீட் பண்ண முடியாது. இப்படிதாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த எல்எஸ்ஜினுடைய பேட்டிங்கும் அதே மாதிரி டெல்லி டேர்டெவில்ஸ் அணியினுடைய போலிங்கும் இருந்தது. இதை தொடர்ந்து ஏன்னா இப்ப 209 தான், ஆனா எதிர்பார்த்து இருப்பது 250 240 வந்திருக்கணும் தான் எல்எஸ்ஜி ஓனரை எதிர்பார்த்திருப்பார். இந்த இடத்துல 6 பாலுக்கு 0 அவுட் ஆனார்ல, அப்பொழுது பார்க்கணும் அந்த ஓனரோட முகத்தை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தோனி கேப்டனா இருந்திருப்பாரு. தோனி கேப்டன்ஷிப் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை டிராப் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஸ்மித்தை கேப்டனா போட்டு அடுத்த ஆண்டே ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. ரைட் தான், ஃபைனல் வரைக்கும் போனாங்க. அந்த டீம்லயும் தோனி தான் இருந்தாரு, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்டனையும் அவமானப்படுத்தி அந்த டீம்ல இருந்து வெளியே அனுப்புறாரு. அதே மாதிரி தான் கேஎல் ராகுல். அந்த டீம்ல அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாரு. பட் ஆனா டீமா எல்லாரும் பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா இல்ல. ஆகையினால யாருக்கு திட்டு விழுது? அவருக்கே திட்டு விழுது. அவ்வளவு பெரிய மீடியா ஒரு ரூம்ல வச்சு திட்டி இருக்கலாம், இல்ல கேட்டிருக்கலாம், அவங்க கிட்ட அசிங்கப்படுத்திருக்கலாம். ஆனா ஒரு மீடியாவுக்கு முன்னாடி டைரக்ட் டு டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள பார்த்து அசிங்கப்படுத்துறது, திட்டுறது, கேள்வி கேட்கறது அவங்களால பதில் சொல்ல முடியல. எவனோ பண்ற தப்புக்கு இவர் ஏன் பதில் சொல்லணும்? அவன் சிறப்பா விளையாடுனா இவரும் கரெக்டா இருக்கும் போது கேப்டன்ஷிப். ஆனா அந்த வகையில தான் மனஸ்தாபம் ஏற்பட்டு அவரை விடுவிக்கப்பட்டு இப்ப டெல்லி எடுத்திருக்கு. அதே 27 கோடியை தூக்கி ஒருத்த மேல போட்டுட்டு அந்த டீமே இப்ப கப் அடிக்கணும்னு நினைச்சா அது எப்படி முடியும்? இந்த கேள்விதான் எல்லாருமே ஏன் கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்தே அதை தான் சொல்றாங்க. 27 கோடியை 13 பிரிச்சு நல்ல பர்ஃபார்மர் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. மும்பை அணி எல்லாம் பார்த்து கத்துக்கலாம். சின்ன பையன் அவரெல்லாம் தூக்கிட்டு இந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. ஹார்திக் பாண்டியா எங்கேயோ இருந்தாரு, லோக்கல்ல யாரோ ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் கேரளாவில் அந்த லீக் கூட அந்த கிரிக்கெட் கூட ஆடல, ஏதோ ஒரு 3 போட்டி மட்டும் அந்த கேரளாவுக்குள்ளார ஆடி இருக்கிறாரு. அவனை தேடி கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கால கேப்டவுன் மும்பை கேப்டவுன் டீமுக்காக இவனை எடுத்துட்டு போய் நெட் பாலரா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து தூக்கிட்டு இந்த இடத்துல 2 பேர் காயம் ஏற்பட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அதுவும் சேப்பாக்கு கிடைச்சது அவனுக்கு அதிர்ஷ்டம். ஏன்னு கேட்கிறீங்களா? அந்த இடத்துல ஸ்பின் தான் அதிகமா ஒர்க் ஆகும். அப்படி ஒரு பையன் நிரூபிச்சிருக்கான். அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு லோக்கல் பிளேயர் யாரையாவது ஒருத்தர் எடுத்துட்டு வரணும். ஒருத்தர் மேலே 27 கோடி போட்டு நீ சிறப்பா விளையாடணும், நீ ஜெயிக்கணும், நீ ஆடணும், நீ கப்பை வாங்கணும்னு சொன்னா வாங்குவானா? வாங்க முடியாது. இதை தொடர்ந்து டெல்லி அணியினுடைய பேட்டிங்கை நீங்க பார்க்கணும். பேட்டிங் பார்க்கும்போது மெகார்ட்
இவர் சிறப்பா செயல்படல. அதே மாதிரி ரிஸ்வி அவரும் சிறப்பா செயல்படல. எல்லாம் சொற்ப ரன்கள்ல ஒற்றை இலக்கத்துல அவுட் ஆகிட்டு போறாங்க. யார் தான் சமாளிப்பாங்க? 65க்கு 5 விக்கெட் விழுந்து போச்சு. டிவி ஆஃப் பண்றா. இதுக்கு மேல டெல்லி தோத்து போயிடும், லக்னோ தான் ஜெயிக்கும், எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டான். இதுக்கு மேல எப்பரா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபேப் டு பிளிசிஸும் அதுக்கப்புறம் அக்ஸார் பட்டேல் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. இவர் ஒரு 18 ரன்களும் அவர் ஒரு 29 ரன்களும் அப்படியே பார்ட்னர்ஷிப் வச்சு கொஞ்சமா நவுத்திட்டு வராங்க. இந்த ஸ்டெப்ஸ் சொன்ன ஒரு ஃபாரின் பிளேயர் அவர் ஓரளவுக்கு சிறப்பா விளையாடுறாரு. 22 பாலுக்கு 34 ரன்கள் அடிக்கிறாரு. இவரும் அதுக்கப்புறமா ஃபேப் டு பிளிசிஸும் அக்ஸார் பட்டேல் ஒரு கேப்டன்ன்றதை அடிக்கடிக்கு நிரூபிக்கிறாரு. எப்படின்னா இந்த கேப்டன்ற பொறுப்பை தன் தலையில் ஒப்புக்கொண்டு அதை அதுக்கு ஏற்றவாறு ஆடுறாங்க பத்தியா பேட்டிங். அதுதான் எங்க கேப்டன் நாக் அவுட்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் போலிங்ல 3 ஓவருக்கு 18, இந்த இடத்துல ஒரு 18 ரன்கள் பார்ட்னர்ஷிப். அதாவது விக்கெட் தொடர்ந்து விழுகின்ற சமயத்துல நம்ம தடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல அதை கரெக்டா பண்றாருல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். அவர் ஆல்ரவுண்டர் தான், ஆனா அந்த அளவுக்கு ஆல்ரவுண்டர்ல ஒரு மேட்ச் முடிச்சு வைக்கிற அளவுக்கு ஆல்ரவுண்டர்லாம் இல்ல. ஒரு திறமையான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிதான் சொல்ல முடியும். அதற்கு அடுத்து வந்த நபர்கள் 2 பேர் யாரா இந்த பசங்கன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தர் கூட பரவாயில்ல, இன்னொருத்தர் தான் ரொம்ப டேஞ்சரா மாறிட்டாரு. விப்ராஜ் நிகம். இவர் தான் புது பிளேயர், இப்பதான் அறிமுக ஒரு போட்டி. இந்த போட்டியில ஒருத்தன் எப்படி இப்படி ஆட முடியும்? எவனாலையுமே முடியாது. ஒரு பயம் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இவ்வளவு ஜனம் கிரவுட் இருக்குது, இந்த கிரவுடை மீறி நம்ம எப்படி செயல்பட முடியும் அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு ஒரு கேட்சை வர டிராப் பண்ணாரு பூராண்டுது. அதுக்கு ஈக்குவலா இவர் என்ன பண்ண போறான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. தோத்துட்டா இவன் தான் வந்து இந்த சின்ன பையன் தான், புது பையன் தான், ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல 15 பால்கள்ல 35 ரன்களை அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 5 4 2 6 பொளந்து கட்டி இருப்பாரு. இதுல முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? அவர் ஆஃப்லயே அடிச்சிருக்காருங்க எல்லா பாலுமே. கடைசி வரைக்கும் வந்து ரிஷப் பண்ட் அந்த இடத்துல கேப்டன்ஷிப்பை சரியா பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் கடைசியா அவுட் ஆன பாலை பாத்தீங்கன்னா 3 ஃபீல்டர் லெக் சைட்ல போட்டு பாலை ஸ்டெம்புக்கு நேரா போட்டு தான் அவர் விக்கெட் எடுத்திருப்பாரு. அது வரைக்கும் போடப்பட்ட பந்துகள் எல்லாமே ஆஃப் சைட்ல தான் தூக்கி அடிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து அஸ்டோஷ் சர்மா. இவர் தான் இன்னைக்கு கேம் சேஞ்சர், ஸ்டார் வீரர். ஏன்னா டெல்லி கேபிட்டலுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்லயும் ஜெயிச்சது டெல்லி. இதற்கான ஸ்டார் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்டோஷ் சர்மா தான். 66 ரன்களை அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 5 4 2 6. இதற்கான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மென்டராக இருக்கக்கூடிய ஷிகர் தவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அந்த இடத்துல ஒப்படைச்சிருப்பாரு. அதே மாதிரி நான் பிராக்டிஸ் பண்ணேன், போன சீசன் ஃபுல்லா போராடினேன், வெற்றி வரைக்கும் கொண்டு போவேன், கடைசியில என்னால முடிக்க முடியாது, இந்த வாட்டி நல்லா பிராக்டிஸ் பண்ணி இனிமேல் என் ஆட்டம் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி அந்த அஸ்டோஷ் சர்மா சொல்லி இருக்கிறாரு. போட்டி முடிந்த உடனே பேட்டியில இப்படி இருக்கிற சமயத்துல இவர் அடிச்ச ஒவ்வொரு பந்தும் டெல்லிக்கு ஊக்கம் கொடுத்து ஒரு பக்கம் எல்லா வீரர்களும் புத்தெழுச்சி அடைஞ்சார்கள். ஏன் ஒரு பக்கம் பிரேக்ல யார் பேசுனது? கெவின் பீட்டர்சன் அவர்கள் மென்டார் அந்த டெல்லி அணிக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 5 விக்கெட் விழுந்து போச்சு, 65 ரன், இதுக்கு மேல நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? நெவர் கிவ் அப்னு சொல்ற மாதிரி விட்டு கொடுக்காம 2 பேர் இருக்கிறானுங்க எங்க டீம்ல, விப்ராஜ் அதுக்கப்புறமா அஸ்டோஷ் சர்மா. அவங்க மேல எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஆடாததுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தாரு. சொன்ன மாதிரி அந்த 2 பேர் தான் பொளந்து கட்டி ஒரு பக்கம் மேட்சை கொண்டு போய் திருப்பிட்டாங்க. திருப்பின உடனே யார் பக்கம் வந்தது? மேட்ச் முழுக்க டெல்லி டேர் டெவில்ஸ் பக்கம் வந்தது. இதுல டெல்லி டேர் டெவில்ஸ்ல பேட்டிங் ஓரளவுக்கு அந்த 2 பேரும் சிறப்பா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் கடைசி 9வது விக்கெட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸினுடைய போலிங் சைட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. அதுல ஷர்துல் தாக்கூர் 2 ஓவருக்கு 20 ரன் கொடுத்து ஒரு பக்கம் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, அது தொடக்க ஓவர்லயே. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் வந்து ஏலத்துல கூட எடுக்கல, சென்னை அணி கூட விடுவிக்கப்பட்டது. ஆனா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஏதோ எடுத்தாங்க, எப்படியோ கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல காயம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் அவர் உள்ள எடுத்திருக்காங்க. மயங்க் யாதவ் வேற காயமா இருக்கிறாரு, ஆகையினால அவராலையும் உள்ள வர முடியல. இப்ப பேஸ் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர் ஒரே ஒரு ஆள் தான், அதுவும் ஷர்துல் தாக்கூர். இவரை ஃபாஸ்ட் பவுலரா வச்சு லீட் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். ரிஷப் பண்ட் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா சிறப்புடன் கேப்டன்ஷிப் அங்கங்க ஃபீல் செட் பண்ணாரானா கண்டிப்பா கிடையாது. அவர் மேல பிரஷர் விழுந்தது. 27 கோடி அவர் மேல கொட்டிட்டு 0 ரன் அடிச்ச 6 பாலுக்கு. அதுக்கப்புறமா கேப்டன்ஷிப்ல ஒரு பக்கம் ஸ்பின்னருக்கு பால் கொடுத்துட்டே இருக்கிறாரு, அது 6 லைன் போயிட்டே இருக்குது. இதை எப்படிதான் ஹேண்டில் பண்றதுன்னு அவருக்கும் தெரியல. பல தப்புகள் அவரே பிரஷர்ல பண்ணிட்டாரு. ஏன் ஸ்டம்ப் ஹிட் பண்ண முடியல, ஒரு பக்கம் ரன் அவுட் பண்ண முடியல, ஒரு பக்கம் கேட்ச் பிடிக்க முடியல, எல்லா தப்புகள் அவர் மேலேயும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவ்வளவு சின்ன வயசுல அந்த பிரஷரை போட்டுக்கிட்டு தான். 27 கோடி டாப் லெவல் யார் எடுத்தாங்கன்னா ரிஷப் பண்ட் தான் எடுத்தாங்க. இதுவே அவருக்கு பெரிய பயத்தை உண்டாக்கும். அந்த ஆள் வேற ஓனர் சைட்ல இருந்து அங்கிருந்து ஒரு பார்வையை பாக்குறான், நீ இது என்ன கணக்கு, 6 பாலுக்கு 0 அடிச்சா ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆள் ஏளனமா பாக்குற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்தா ரிஷப் பண்டால தலையே நிமிர முடியல. பிரஸ் மீட்ல வேற சமாளிச்சிருக்கிறாரு, இது வந்து அதிர்ஷ்டம் இல்ல எங்களுக்கு, ஆனா டெல்லிக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு, அதனாலதான் ஜெயிச்சுட்டாங்க. கடைசி ஓவர்ல கூட எங்களுக்கு ஒரு ஸ்டம்ப் ஹிட் ரன் அவுட் கிடைச்சது, ஆனா எங்களால் சரியா பண்ண முடியல. அடிப்படை வசதிகளை நாங்க கட்டமைக்கிறோம், அதாவது என்னன்னா பேசிக்கா ஃபீல்டிங் கரெக்டா பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறமா நாங்க அதை தான் பண்ணோம். 3 ஓவர் இருக்கும்போது கிட்டத்தட்ட 30 சில்லற ரன் அடிக்க வேண்டியது இருந்தது. ஆனா அந்த ஓவர்ல 2 6 ஒரு 4
ஒரு டிக் அடிச்சு 18 ரன்களை அடிப்பாங்க. அதே மாதிரி அடுத்த ஓவர்ல 22 ரன் 2 ஓவருக்கு அடிக்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு 6 2 4 அடிச்சிருப்பாங்க. கடைசி ஓவர்ல 6 ரன்கள் அடிக்க வேண்டும். அந்நேரத்துக்கு மோகித் சர்மா இருக்கிறாரு, அவருடைய பேட்ல படாதவாறு பால போட்டுருக்கான். அப்படி இல்லையா அந்த ரன் அடிக்க முடியாம ஒரு ரன் அவுட் பண்ணிருக்கலாம், அதுவும் பண்ணல. ஸ்டம்பிட்டும் மிஸ், எல்லாமே மிஸ் ஆகி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்டோ சர்மா ஒரு 6 அடிச்சு மேட்சை முடிச்சிருப்பாரு. இந்த இடத்துல லக்னோ ஜெயன்ஸ் பக்கம் போலிங்ல வந்து சிறப்பா செயல்பட்டது ஷர்துல் தாக்கூர் மட்டும்தான். மிச்ச சித்தார்த்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்பின் பயங்கரமாவே போட்டார். பிஷ்னாய் சொல்லவே தேவையில்லை. ஒரு இந்திய ஆளுக்கு முன்னாடி பிஷ்னாய் எல்லாம் போடும்போது இந்தியர்ல எல்லாருமே வந்து ஸ்பின்ஸ் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. ஃபாரின்ல போய் போடும்போது அவருடைய ஓவர் எடுப்பாகும், ஏன்னா அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க ஸ்பின்னை. இந்தியாவில் இருக்கிற எல்லா பிளேயருமே ஸ்பின்னை மட்டும்தான் அதிகமாக பிராக்டிஸ் பண்ணுவான். அந்த வகையில இப்போ பிஷ்னாய் ஓவர் அதிகமாக கிழிச்சிருக்கிறதும் நம்மளுடைய இந்திய ஆட்கள் தான். ஆகையினால இந்த இடத்துல 4 ஸ்பின்னர் வச்சுட்டு ஒரு வகை இவங்க கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்ஆர்எச் எதிரெல்லாம் இந்த டீம் ஆடுச்சுன்னா கண்டிப்பா 20 ஓவருக்கு 300 ரன் சாலிடா கிடைச்சிரும். ஏன்னா அந்த பேட்டிங்கோட ஆர்டர் அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் அணி மாதிரி இருக்குது. அந்த அணிக்கு எதிரெல்லாம் இவங்களை கொண்டு போனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வகையில இப்ப டெல்லி அணி வெற்றி பெற்று அக்சார் பட்டேல் முன்னிலையில வகிக்கிறாரு. ஒரு கேப்டனா ரிஷப் பண்ட் அவர்கள் காரணம் காட்டிவிட்டு நாங்க இதுக்கப்புறம் சரியா செயல்பட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த மேட்ச்கள்ல எல்எஸ்ஜி அணி எல்லாருக்கும் எதிராகவும் என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் 27 கோடி வாங்கி இருக்கிறாங்க. அவர் என்ன செய்ய போறாரு, அவருடைய ரன் இப்படி தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா 0 5 இந்த மாதிரி ஒற்றை இலக்கமா இருக்குமா, இல்ல 100 150 போகுமா பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த மேட்ச் முடிகிற வரைக்கும் காத்துருங்க. நன்றி, வணக்கம்.